ஹலோ மக்களே, ஜூன் 9ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கைவலி சீரியலில் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இன்னைக்கு மித்ரா அதாவது அரவிந்தா சொன்ன எதையுமே பொருட்படுத்தாம அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் நான் ஹீரோ, எனக்குலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெத்தா திரும்ப கார் எடுத்துட்டு ஓட்டுறதுக்கு போறாரு. காரும் திரும்ப ஆஃப் ஆகுது. உடனே மெக்கானிக் கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெக்கானிக் சொல்றாரு, இது ரொம்ப தப்பு சார், நீங்க இப்ப கார் எடுக்காதீங்க, அது உங்களுக்கே ஆபத்துல போய் முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கும் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு மித்ராக்கு. ஆனா நம்ம மித்ரா மெக்கானிக் சொல்றதையும் கேட்கல. அதாவது எல்லாரும் இப்படிதான், எனக்கு தெரியும், என்ன பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ஆன் பண்றாரு. லாக் எல்லாம் பண்ணிட்டாரு. அதாவது கார்ல ஏறி உட்காந்து சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மொத்தமா கிளாஸ் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அப்படி மொத்தமா காருக்குள்ள போய் அவரை லாக் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா காருக்குள்ள இருந்து புகையா வருது. கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. காருக்குள்ள இருந்து புகையா மித்ராக்கு அது மூச்சு முட்டலை ஏற்படுத்துது. அவர் அவரை அப்படி சுயநினைவு இல்லாம போறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம லக்ஷ்மி கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம அரவிந்தா பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டுல அரவிந்தா இவன் என்ன காலே எடுக்க மாட்டான், என்னதான் ஆச்சு, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இங்க அரவிந்தா பயந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தீக்ஷலு பார்த்தா அவர் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஞான திருஷ்டியில யாருக்குன்னே தெரியுது மித்ரா இப்ப ரொம்பவே பெரிய ஆபத்துல இருக்கான். அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறது அவரோட உயிர் மித்ராவோட உயிர் ஆபத்துல இருக்கு, அவன் காப்பாத்த யாருமே இல்லைங்கிறது தீக்ஷலோட ஞான திருஷ்டியில நல்லாவே தெரியுது. அதுக்கடுத்து அவரும் ஹோமத்துல உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மித்ராக்காக அங்க சாமி கிட்ட வேண்டிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே தீக்ஷலு அரவிந்தாக்கு கால் பண்றாங்க. என்ன அரவிந்தா, மித்ரா எங்க வீட்டுக்கு வந்தானா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மித்ரா இன்னும் வரல, போனையும் எடுக்க மாட்டான், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீ தானே சொன்ன அவன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் லக்கிய விட போயிருக்கானு, அப்ப நீ ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே, அவனோட உயிர் இப்ப உண்மையில ஆபத்துல இருக்கு, ரொம்பவே பெரிய ஆபத்துல இருக்கு, நீ நேரத்தை கடத்த அவன் உன்னை விட்டு பிரிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தீக்ஷலு திரும்பியும் சொல்றாங்க. உடனே இங்க மனிஷா பயந்துட்டு இருக்கிறாங்க. தேவயானி அதுக்கடுத்து தேவயானி இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி தீக்ஷலு எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் என்ன ஆக போகுது, ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு எப்படி என்ன ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு மனிஷா கிட்ட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தீக்ஷலு அவர் சும்மா தாடியை வச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கான், அவன் சொல்லாதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனிஷாக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு லைட்டா, மித்ராக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம விவேக்க கூட்டிட்டு அரவிந்தா கார் எடுத்துட்டு வராங்க. இங்க பார்த்தா அவர் அப்படி மயக்கம் அடைஞ்சிடறாரு, காருக்குள்ளே மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. அதாவது கண்ணை திறக்க முடியல, அப்படியே அந்த புகை மூட்டம் ஃபுல்லா காரை சூழ்ந்து இருக்கு. காரை திறக்கவும் இல்லை, கார் கண்ணாடியை திறக்கவும் இல்லை, காரையும் திறக்கல, மொத்தமா லாக் பண்ணி உள்ள மாட்டிக்கிட்டாரு நம்ம மித்ரா. இங்க பக்கா நம்ம லட்சுமி அப்பதான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது ஐயோ அந்த காரை பாக்குறாங்க, இது மித்ராவோட காராச்சே, கண்டிப்பா என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மறைச்சிட்டே இவங்க காரை மித்ரா காரோட கிராஸ் பண்ணி போயிருது நம்ம லட்சுமியோட காரு. அதுக்கடுத்து அவங்க கண்ணாடி வழியா தூரமா போயிட்டு இருக்கும்போது கண்ணாடி வழியா பாக்குறாங்க மித்ரா அப்படி மூச்சு திணறல் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உடனே ஐயோ மித்ராக்கு என்னாச்சு, மித்ரா ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு காரை ரிவர்ஸ்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. நிப்பாட்டிங்கன்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி ஓடி பாக்குறாங்க. உடனே கதவுக்குள்ள தட்டிட்டு இருக்கிறாங்க, கார் கதவுக்கு வெளியே தட்டிட்டு இருக்காங்க. கதவை திறங்க மித்ரா, கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் சுயநினைவிலே இல்லை நம்ம மித்ரா. அவருக்கு ஏதோ அப்படி பிளர்ரா தெரியுது, அது லக்ஷ்மின்னு தெரியல, யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, யாரு என்னன்னு முகம் தெரியல. உடனே லக்ஷ்மி கத்தி பாக்குறாங்க. அவர் திறக்கவே இல்லைன்னு இவங்களே ஆயுதத்தை கையில எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சு மித்ராவை காப்பாத்துறதுக்காக பெரிய கல் எடுத்து கண்ணாடி உடைக்கிறாங்க. கண்ணாடி உடைச்சிட்டு அந்த லாக் எடுத்து விட்டுட்டு திரும்ப அந்த சீட் பெல்ட் எல்லாம் கலட்டி விட்டுட்டு எந்திரிங்க, ஐயோ மித்ரா என்னாச்சு உங்களுக்கு, என்ன பாருங்களேன், என்ன கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவருக்கு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மித்ரா அப்படி ரொம்ப நேரம் உள்ளே இருந்தனால அவர் சுயநினைவிலே இல்லை, அப்படி மயக்கம் அடைஞ்சு இருக்கிறாரு. உடனே இவங்க அவங்க நெஞ்சில வச்சு குத்துறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நம்ம லட்சுமி என்ன பாருங்க, தயவு செஞ்சு மூச்சு விடுங்க, என்ன பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க மித்ரா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அரவிந்தா விவேக் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க புலம்பிட்டு இருக்காங்க, ஐயோ மித்ரா வேற காலை எடுக்க மாட்டான், அவனுக்கு என்னாச்சு, மித்ராக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா. விவேக் அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது பெரியமா, நம்ம தான் இப்போ போறோம்ல, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நம்ம பத்திரமா போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கு இப்ப நீங்க அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்ல வரும்போதே தீக்ஷலு வர இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான்னு சொல்றான். மித்ராவும் காலை எடுக்க மாட்டான், இதுக்கு நம்ம சொல்றது ஏதாவது கேட்கறானா பாருங்க மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில போறாங்க. அதுக்கடுத்து அவருக்கு அப்பதான் லைட்டா நம்ம மித்ராக்கு அப்பதான் லைட்டா சுயநிலை வருது. அதாவது கண்ணை திறக்கிறாரு, அதுக்கடுத்து டக்குன்னு கண்ணை மூடிடுறாரு. உடனே
இவங்க நீங்க முதல்ல போய் டிரைவர் கிட்ட லக்ஷ்மி சொல்றாங்க காரை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க காருக்குள்ள ஏத்திட்டு திரும்ப அழுதுட்டே இருக்காங்க. கண்ணை திறந்து பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க காருக்குள்ள ஏத்துறாங்க. கார் அப்படி மூவ் ஆகுது. இந்த சைடு பார்த்தா நம்மளோட விவேக்கோட கார் இங்க வந்து நிக்குது மித்ரா கார் பக்கத்துல. உடனே அவங்க மித்ரா எங்கடா வச்சு காரை காணும், ஐயோ காருக்குள்ள எங்கேயுமே இல்ல, பக்கத்துலயும் எங்கேயோ போன மாதிரி தெரியல, ஐயோ மித்ரா எங்க போனோம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. விவேக் சொல்றாங்க நம்ம வரும்போதுதான் ஒரு கார் நம்ம கிராஸ் பண்ணி போச்சு, ஒருவேளை அவங்க யாரும் நம்ம அண்ணனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. இங்க பார்த்தா இவங்க லக்ஷ்மியோட காருன்னு தெரியாம லக்ஷ்மியோட காரையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் மித்ராவும் இருக்கிறாரு. விவேக் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க லக்ஷ்மி வந்து ஹாஸ்பிட்டல்ல போறதுக்காண்டி மித்ராவை தூக்கிட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில ஃபுல்லா பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா மித்ரா வந்து எதுக்குமே பதில் சொல்லல, எதுக்குமே அவர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல. அப்புறம் வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது பதட்டத்தோட அவங்க வந்து அவங்களோட மித்ராவோட ஒய்ஃப் தான் லக்ஷ்மி. அவங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கும், எவ்வளவு இது இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு காட்டுறாங்க. எந்திரிங்க கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சீக்கிரம் பாருங்க இவருக்கு என்னாச்சு, ஐயோ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா டாக்டர் கிட்ட சொல்றாங்க. உடனே டாக்டரும் வந்து ஐசி வார்டில் கொண்டு போயிட்டு மித்ராக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வெளியே சேர்ல இவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க நம்ம லக்ஷ்மி, இங்க பாரு கடவுளே, என்னோட கணவர் மித்ரா நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவரோட வாழ்க்கையில அவர் இனிமேல் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அவரை விட்டுட்டு தூரமா அவர் வாழ்க்கையில குறுக்கிடாம நான் தூரமா போயிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்ப என் கண்ணுல கட்டி என் புருஷன் என்கிட்ட இருந்து பறிக்க பார்க்காத, எதுக்கு நீ எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குற, நல்லவங்களுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சோதனை கொடுக்குற, அவர் வாழ்க்கையில அவர் நல்லா இருக்கணும், என்னை எதுக்கு நீ, நான் அவரை விட்டு பிரிஞ்சு தூரமா தானே வந்துட்டு இருக்கேன், இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அவருக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறேன், நான் இது காலத்தின் கட்டாயமா தானே இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. நீ எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், நான் உன்னை நம்பி போறேன் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ கிட்ட வேண்டிட்டு நம்ம லட்சுமி போய் சேர்ல உட்காடுறாங்க. அழுதுட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னாச்சு ஐசியூல பாக்குறாங்க, ஏட்டிட்டு உட்காடுறாங்க. அதுக்கடுத்து இங்க பார்த்தா இவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துருவாங்க நம்ம விவேக்கும் அரவிந்தாவும். அவங்க வந்து ரிசப்ஷன் லிஸ்ட்ல போயிட்டு கேட்டுட்டு வருவாங்க, இப்போ வந்து எங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, எந்த ரூம் ஐசியூ வார்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா இவங்க வெளியே தான் உட்காந்துருப்பாங்க, ஐசியூக்கு வெளியே சேர்ல தான் நம்ம லட்சுமி உட்காந்துருப்பாங்க. இவங்க அந்த வார்டு நம்பர் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து வந்துட்டே இருப்பாங்க. நம்ம லட்சுமியும் இன்னும் விவேக்கையும் அரவிந்தாவையும் பார்க்கல, அரவிந்தாவும் இன்னும் லட்சுமி பார்க்கல. அப்படி கிட்ட வர வந்துருவாங்க. கிட்ட வர வந்த பின்ன பார்த்தா நம்ம நம்ம லட்சுமி வழக்கம் போல எந்திரிச்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இதுக்கடுத்து டாக்டர் அப்பதான் வெளியே வருவாரு. உடனே இப்ப எப்படி இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா விவேக்ல கேட்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, அவர் ஆல்ரைட் நல்லபடியா இருக்காரு, இப்ப வந்து அவர் வந்து டேஞ்சர் இல்லை, ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர் ஆயிட்டு அவர் நல்லதா இருக்காரு, சீக்கிரமே கண் முழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐசியூ வார்டில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தனால அவரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அரவிந்தா கேட்பாங்க, தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நான் என்னோட கடமையை தான் பண்ணேன், ஆனா கரெக்டான நேரத்துல ஒரு பொண்ணு வந்து சேர்த்தாங்க, அந்த பொண்ணுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிம்பாங்க. பொண்ணா, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சுத்தி முத்தி பார்ப்பாங்க. அந்த டாக்டர் எங்கேயுமே நம்ம லட்சுமி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம லட்சுமி தான் ஒரு கர்டைனுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்க இங்க என்னெல்லாம் நடக்குது, அவர் வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் வந்துட்டாளா, என்ன நடக்குது, யாரெல்லாம் வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில நம்ம மனிஷாவும் இதுவும் வந்து மனிஷா வந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. தேவயானி கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. ஒருவேளை லட்சுமி திரும்பி மித்ரா வாழ்க்கையில வந்துருவாளா, அவளை மித்ராக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பதான் லட்சுமி தான் வந்து காப்பாத்துவா. முதல் வாட்டி அவங்க ஹனிமூன் போயிருந்தாங்க, அப்ப தீ விபத்து நடந்தது, அப்போ அவ வந்து லட்சுமி தான் காப்பாத்தினா. அதுக்கடுத்து ஒரு வாட்டி முதல்ல கடிக்க வந்தது, அப்பயும் லட்சுமி தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி அவன் தலையில வந்து அந்த கண்ணாடி இது விழ வந்தது, மேல இருந்து அந்த கண்ணாடி டைமண்ட் இது விழ வந்தது, அப்பயும் அவதான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் நினைச்சு பாப்பா. அப்ப திருப்பி லட்சுமி வந்துருவாளங்கிற பயத்திலே வருவாங்க. இவர் அந்த தீக்ஷுல சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு மனிஷா சொல்லுவாங்க. இங்க பாரு, அவனே ஒரு உத்ராட்ச கூட்டை போட்டுட்டு தாடியை வளர்த்துட்டு அவன் எது சொன்னாலும் நடக்குமா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது பாரு, மித்ராக்கெல்லாம் எதுவும் ஆக போறது இல்லை, இவங்கதான் சும்மா பயந்துட்டு இருக்காங்க, நீயுமா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு இவங்க அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரத்துல போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த செகண்ட்ல மனிஷாக்கு கால் வரும், இந்த மாதிரி மித்ராக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க ஒருவேளை லட்சுமி தான் காப்பாத்திருப்பாளோ, லட்சுமி இப்போ மித்ரா வாழ்க்கையில திரும்ப வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வருவாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு பொண்ணு தான் காப்பாத்தணும்னு சொன்னோன்னா மனுஷன் வந்து அது லட்சுமியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. உடனே அந்த டாக்டர் அங்க அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சாரி கட்டியிருந்தாங்க, அவங்களுக்கு முடி அதிகமா இருந்துச்சு, நல்ல குண்டு குண்டு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியோட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அரவிந்தா வந்துட்டு இப்போ என் பையன் கண்ணு முழிச்சதுதான் அவங்க வந்து பெருசா நினைச்சிட்டு இப்போ நான் என் பையனை பார்க்க போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா மனிஷாக்கு இப்போ டவுட் வந்துருச்சு, அதாவது இது வந்து எல்லாமே வந்து லட்சுமி தான் காப்பாத்திருப்பா, லட்சுமியோட வேலை தான் சொல்லிட்டு இங்க ஒன்னே நாங்க எங்க பையனை பார்க்க போலாமா அப்படின்னு கேட்பாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போய் உள்ள பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும்
விவேக் அப்புறம் அரவிந்தா எல்லாரும் உள்ள பார்க்க போயிடுவாங்க மித்ராவை. நம்ம மித்ரா வந்து அப்பதான் கண் முழிக்கிறாரு. ஐசியூக்குள்ள வந்து அவங்க குடும்பமே மொத்தமா போயிடுறாங்க. விவேக், அரவிந்தா, அப்புறம் அவங்க சித்தி, அவங்க மனிஷா எல்லாரும் போயிடுறாங்க. தேவயானி எல்லாரும் போயிடுறாங்க. பதறிட்டு என்னாச்சு மித்ரா, என்னாச்சு உனக்கு, நீ இப்போ நல்லா இருக்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து உன்னை யார் காப்பாத்தினது, உன்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவயானி வந்து கேட்குறாங்க. உன்னை யார் மித்ரா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மித்ரா வந்து கண்ணு மூடி யோசிச்சு பார்க்குறாரு யார் காப்பாத்துறான்னு சொல்லிட்டு. அவர் வந்து அடுத்த செகண்ட் யோசிக்கவே இல்லை, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அரவிந்தா ஷாக் ஆயிடுறாங்க, இது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. மனிஷா அதுக்கு மேலே ஷாக் ஆயிடுறாங்க. மித்ராக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த லக்ஷ்மி வருவான்னு சொன்ன மாதிரியே கரெக்டா இது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம தேவயானி இருந்துட்டு அவ செத்து போனவ எப்படிப்பா இப்ப வருவா, அவதான் செத்து போயிட்டாளே அந்த ஆக்சிடென்ட்லயே, உனக்கு வந்து நீ இப்போ மயக்க நிலையில இருந்தனால உனக்கு யாரை பார்த்தாலும் உனக்கு அந்த லக்ஷ்மி மாதிரியே தெரியுது, அவ வந்து செத்து போயிட்டாப்பா, நீ இப்போ பதட்டத்துல இருக்கல்ல அதனால உனக்கு அப்படி தோணுது, நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நீ சரியாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மித்ராக்கு எனக்கு முகம் சரியா தெரியல, ஆனா அவ லக்ஷ்மி தான், அவ நம்மளை சுத்தி தான் இருக்கான்னு எனக்கு என்னோட இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்றாரு. மித்ராவோட அம்மாவுக்கு வந்து இப்போ அப்படியே இதெல்லாம் கேட்டு அதுக்கடுத்து மித்ராவோட அம்மா பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது தீக்ஷலு சொல்லியிருப்பாரு, லக்ஷ்மி உங்களை சுத்தி தான் இருக்கா, கண்டிப்பா மித்ராக்கு ஒரு பிரச்சனைனா அவ காப்பாத்த வருவான்னு சொன்னது, அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு வெளியே வந்து சேர்ல உட்காடுறாங்க. இங்க கர்டைனுக்குள்ள மறைஞ்சிருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. மித்ராக்கு எந்த உடம்புக்கும் பாதிப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல டாக்டர் வந்து அவங்களோட இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க ஒளிஞ்சிருந்தாங்களா, அதே மாதிரி இப்பயும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அரவிந்தா வெளியே வந்து உட்காந்துட்டு தீக்ஷல் முதல்ல சொன்னாரு மித்ராக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்பவும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, எது என்னை கல்யாணம் பண்ணியிருக்கும் போதுனா உங்களுக்கு 3 கண்டம் இருந்துச்சு, இப்பதான் நானே இப்போ அவங்க வாழ்க்கையை விட்டு தூரமா போயிட்டேனே, இப்பயும் கண்டம் இருக்கா, இது அவங்க பெருசா எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு வந்து கோவம் வருது. அரவிந்தா உடனே மித்ராவை காப்பாத்துறது யாரா இருக்கும், மித்ரா வேற லக்ஷ்மி தான் காப்பாத்துறான்னு சொல்றான், அப்ப லக்ஷ்மி நம்மளை சுத்தி தான் இங்க இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேள்வியா அதுக்கு அடுத்து வருது. உடனே விவேக் வந்துட்டு, ஐயோ பெரியமா அவங்க ஏதோ பதட்டத்துல இருக்காங்க, அதனால அண்ணா அப்படி சொல்லியிருப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சரி அதான் அவர் நல்லாயிட்டார்ல, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல விட்டு யாருக்கும் தெரியாம போயிடலாம்னு சொல்லிட்டு போறதுக்கு போறாங்க. இவங்க வரும்போது பார்த்தா இவங்க லக்கிக்கும் ஜுன்னுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு. லக்கி வந்து ரொம்பவே பதறி போயிட்டாங்க. அதாவது அவங்க அப்பானா உயிர், லக்கிக்கு அவங்க அப்பானா எவ்வளோ பிடிக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உடனே அவங்க வந்து பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கார்ல. இங்க ஜுன்னுவும் அவங்களுக்கு ஆறுதலுக்கு வராரு. உடனே 2 பேரும் உள்ள வராங்க. நம்ம லக்ஷ்மி வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போறாங்க. இங்கே அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. அப்படி வரும்போது கரெக்டா அவங்க லக்ஷ்மி வந்து இவங்க ஒரு பொண்ணு ஒரு லேடி வந்து லக்ஷ்மி மேல மோதிடுறாங்க. ஸோ இவங்க திரும்பிடுறாங்க. இவங்க திரும்பின கேப்ல நம்ம லக்ஷ்மி ஜுன்னுவும் உள்ள ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு பதறி அடிச்சுட்டு அரவிந்தா கிட்ட போய், அப்பாக்கு என்ன ஆச்சு, அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உயிருக்கு என்ன ஆச்சு, அப்பாக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்துட்டு அரவிந்தரா கிட்ட வந்து நம்ம லக்கி பாப்பா அழுதுட்டு இருக்காங்க. ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் இல்லை, அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ள கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜுன்னுவையும் லக்கியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே நம்ம லக்கி பாப்பா இருந்துட்டு அவர் வேற மயக்கத்துல தான் இருக்கிறாரு. ஐயோ அப்பா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு நீங்க இங்க ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருக்கீங்க, ஏன் நீங்க சரியாயிட்டீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம்ல, நம்ம ஏன் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், வாங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, சின்னதா தலை சுத்துச்சு, அதான் நான் வந்தேன், இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகலாம், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி லக்கி பாப்பா வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அரவிந்தா வந்து அவங்க லக்கி பாப்பாவை வந்து கன்சோல் பண்ணி வெளியே வா, சரி கொஞ்ச நேரம் அப்பா தனியா இருக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போய் விவேக் வந்து அவருக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க லக்கி பாப்பாக்கு, இங்க பாரு பாப்பா, இங்க பாரு அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகல, சின்னதா உடம்பு சரியில்லை, அதுக்காக தானே வந்திருக்கோம், இன்னைக்கு இப்பவே இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, நம்ம அப்பாவை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டு போயிடலாம், நீ எதுக்கும் நினைச்சு கவலைப்படாத, நீ எதுக்கு அழுதுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அரவிந்தா ஒரு பக்கமும் விவேக் ஒரு பக்கமும் இவங்களை கன்சோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜுன்னு இருந்துட்டு அவரே வந்து மயக்கத்துலதான் இருக்கிறாரு நம்ம மித்ரா. உடனே அவர் கையை போய் நம்ம பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சோன்னே அவருக்கு வந்து ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதாவது இவர் தானே அவரோட பையன், மித்ராவோட பையன் தானே ஜுன்னு. அவர் பிடிச்சோன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ரத்த சொந்தம் விட்டு போகாதுங்கிற மாதிரி அவர் வந்து பிடிச்சோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே நம்ம ஜுன்னு பெரிய மனுஷன் மாதிரி, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வருவீங்க, கண்டிப்பா பாருங்க,
லக்கியை நினைச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் வந்து லக்கி இனிமேல் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் மாதிரி நீங்க லக்கியை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க, நீங்க வர்ற வரைக்கும் நான் லக்கியை நல்ல பத்திரமா நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் பெரிய மனுஷன் மாதிரி நம்ம ஜுன்னு வந்து வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. உடனே அவர் வெளியே வந்துடுறாரு, ஜுன்னுவும் வெளியே வந்துடுறாரு. இங்க பக்கம் பார்த்தா நம்ம மனிஷாவும் தேவயானியும் வந்து அந்த கூட்டிட்டு போனது வந்து கண்டிப்பா இவளாதான் இருக்கும், லட்சுமியா தான் இருக்குமோ, வந்தது லட்சுமியா தான் இருக்குமோ பாருங்க, மித்திரமா தான் சொல்றான்னு சொல்லிட்டு மனிஷா வந்து புலம்பிட்டு இருக்காங்க தேவயானி கிட்ட. ஏய் அவதான் செத்து போயிட்டால, எப்பவோ செத்து போனவன் எப்படி இப்ப வந்து காப்பாற்ற முடியும், அவன் தான் ஏதோ பைத்தியம் மாதிரி வளர்றானா, நீயுமா இப்ப என்ன உன்னோட டவுட்டை கிளியர் பண்ண அவ்வளவுதானே, வா அங்கதான் சிசிடிவி ஃபுட்டேஜ், இங்கதான் எல்லா பக்கமும் கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்களே, கண்டிப்பா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அது லட்சுமியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல போய் நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு சொல்லிட்டு மனிஷாவும் தேவயானி கேட்கறாங்க. அது எங்க ரூல்ஸ் படி நாங்க காட்டக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறல்லே பொண்ணு சொல்லுது. நான் யாரு தெரியுமா, லக்கி குரூப்ஸோட ரிலேட்டிவ் தான், நாங்க இப்ப காட்ட முடியுமா இல்ல உன்னை வேலை விட்டு தூக்கணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே இதுதான் மேடம் அங்க செகண்ட் ரூம்ல தான் இருக்கு, நீங்க வேணா போய் அந்த ஆப்ரேஷன் ரூம்ஸ் அங்கதான் வந்து கேமராஸ் எல்லாம் இருக்கும், நீங்க அங்க போய் வேணா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் வந்துட்டு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா வந்துட்டு அவரும் எடுத்து காட்டுறாரு. அந்த பொண்ணு வந்து அந்த ஃபேஸ் மட்டும் தெரியல, நம்ம லட்சுமி ஃபேஸ் மட்டும் தெரியல, இவங்க இந்த சைட் கேமரால தான் தெரியல, பின்னாடி இருக்கிற ஒரு கேமரா இருக்குல்ல அங்க வந்து கேளுங்க, இல்ல வெளியே இருக்கும்ல அந்த கேமரால பாருங்கன்னு சொல்லிட்டு வளைச்சு இருக்கிற எல்லா கேமராவையும் போட்டு பாக்குறாங்க. கரெக்டா மூஞ்சி மட்டும் தெரியல, அவங்களோட உடம்பு, சாரி, புடவை, முடி, தலைமுடி எல்லாமே தெரியுது, அவங்க கை எல்லாமே தெரியுது. கரெக்டா அந்த வார்டு பாய் வந்து இவங்களை உள்ள கூட்டிட்டு வரும்போது லட்சுமியோட முகத்தை மட்டும் மறைச்சிடுறாங்க. சே கடைசி வரை அந்த யாரும் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம விவேக் வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க, இல்லடா லட்சுமிய அந்த அவன் எந்த பொண்ணு காப்பாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம், மூஞ்சி தெரிஞ்சுதா அப்படின்னு அவரு கேட்கிறாரு. பேஸ் தெரிஞ்சுதா, அதெல்லாம் தெரியலடா, சரி வாங்க ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம அர்ஜுன் வீட்டுல அதுக்கடுத்த பிரச்சனை வந்திருக்கும். அவர் வந்துட்டு அவங்க அம்மா திரும்பி அர்ஜுனோட அம்மா வந்துட்டு இங்க பாரு, நீ எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, எப்பதான் நீ குழந்தை குட்டியெல்லாம் பத்தி எப்பதான் நான் பேரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அர்ஜுனுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு, கோவம் வந்துடும். என்ன எப்பனாலும் உங்களுக்கு இதே பேச்சு தானா, என்னோட கல்யாணம் பண்ணணும், பேரன் குழந்தைய பார்க்கணும்னு, ப்ளீஸ் இதை பத்தி இனிமேல் எதுவும் பேசாதீங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும்டா உனக்கு லட்சுமியை பிடிக்கும், நீ லட்சுமியை காதலிக்கிறேன்னு, நீ இப்ப லட்சுமி கிட்ட பேசுறியா இல்ல நானே இப்ப அவகிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த சமையல்காரர் இருக்காருல, அவர் வந்து தம்பி உங்களுக்கு லட்சுமி பொண்ணுதான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பாங்க எல்லா வகையிலும், உங்க பிசினஸ்லயே அவங்க உதவியா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு நல்ல பொண்ணா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், நாங்க வேணா லட்சுமி கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுவாரு. நீங்க உங்க இதை மட்டும் அறிஞ்சு பேசுங்க, என்னோட பர்சனல் இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுருவாரு நம்ம அர்ஜுன். உடனே உடனே அவர் வந்து இதுவரைக்கும் தம்பின்னு பேசியிருந்தாரு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்களோட பர்சனல்ல தலையிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி தொங்க போட்டு போயிடுவாரு. உடனே இப்படிதான் நீ ஏத்து பேசுறதா, அவர் சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்த வர்றா, நான் தான் என்னோட புருஷன் இல்லாம வாழ்ந்து கஷ்டப்படுறேன்னா ஒண்டிக்கட்டையா இருக்கேன்னா நீயும் அதே மாதிரி இருக்க போறியா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும், நான் போனதுக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி குடும்பங்கன்னு இருக்கணும், பொண்டாட்டி புள்ளன்னு இருந்தா தானடா அதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி நீ ஒன்னும் லட்சுமி கிட்ட பேச தேவையில்ல, நானே லட்சுமி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட அம்மா வந்து நானே லட்சுமி கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம அர்ஜுன் வந்து கோவத்துல அந்த காஃபி கொண்டு வந்து வச்சிருப்பாரு முதல்ல அந்த சமையல்காரர், உடனே அதை உடச்சு தள்ளி விட்டோன்னே அவர் கையில ஃபுல்லா கீச்சி ரத்தமா வர ஆரம்பிச்சிடும், அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கும் கை ஃபுல்லா. உடனே இவங்க அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோயின் வருவாங்க, லட்சுமி வருவாங்க. அவங்க என்ன பிரச்சனை நடந்தது, என்ன பேசிட்டு இருந்தாங்க எதுவும் கேட்காம, என்னாச்சு, எதுக்கு கையில எப்படி கோவம், எதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, கையில என்ன இவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு, நான் ஓடி போய் முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு சொல்லி ஓடி போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டு போட்டுட்டு பார்த்து வேலை பண்றது இல்லையா சார் அர்ஜுன் சார், உங்களுக்கு கோவம் தான் இப்படிதான், நீங்க எப்போ பார்த்தாலும் யோசிக்காம எதையாவது பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு, பார்த்து இனிமேல் நீங்க ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, ஐயோ ரத்தம் வேற நிறைய போயிடுச்சு, நான் முதல்ல போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இதை அர்ஜுனோட அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் வந்து காதல் தான், உனக்கு லட்சுமி மேல உனக்கு காதல் தான் இருக்குங்கிற மாதிரி திரும்பியும் அர்ஜுன் மண்டையில ஏத்திட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம லக்கியும் ஜுன்னுவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜுன்னுவை டிராப் பண்ணதுக்காண்டி லக்கி வந்திருப்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு ஐயோ என்னாச்சு கையில அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு வந்து கேட்பாரு. அது சின்ன அடிதான், இவ்வளவு பெரிய காயம் இருக்கு, இதை போய் சின்ன அடின்னு சொல்றீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே என்னாச்சு இவ்வளவு லேட் ஆயிட்டு, என்ன எங்க போயிருந்தீங்க 2 பேரும், இல்ல என் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ஐயோ அப்படின்னு
லக்ஷ்மி வந்து பயந்து போய் என்னாச்சு, யாரு உங்க அப்பா, என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க, இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நல்லா இருக்காங்க, அதான் உனக்கு நல்லாவே தெரியுமா, அந்த பிசினஸ் பார்ட்டியில கூட வந்தாங்களே அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பேரை சொல்ல வருவாரு. உடனே ஜுன்னு இருந்துட்டு போதும் எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிட்டுன்னு சொல்லிட்டு இப்பவும் ஜுன்னு வந்து தடுத்துருவாரு. மித்ராங்கிற பேரை மட்டும் சொல்ல விடாம தடுத்துருவாரு. இப்பவும் நம்ம லட்சுமிக்கு வந்து அது மித்ரா தான் தெரியாம போயிடும். அப்புறம் பார்த்தா இவங்க டிராப் பண்ணிட்டு நீ இங்கே தூங்கேமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லுவாங்க. ஐயோ இல்ல அம்மா, நான் இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆகணும். நாளைக்கு ஃபாதர்ஸ் டே, நான் செலிப்ரேட் பண்ணுவேன். என் அப்பாக்காக நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு என் அப்பாக்கு விஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ஸ் டே அதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு கேட்பான். ஏன் நீ ஃபாதர்ஸ் டே இதுவரை கொண்டாடினது இல்லையா அப்படின்னா, இல்ல எனக்கு மதர்ஸ் டே பிடிக்கும், ஏன்னா எனக்கு என் அம்மா செல்ல அம்மா இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டே பிடிக்கும், ஏன்னா எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு தோழி கிடைச்சிருக்கா. எனக்கு தான் அப்பாவே இல்லையே, என் அப்பா நான் பிறந்தோடனே என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்ச கூட பார்க்கல, நான் எப்படி இருப்பேன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்படி ஒருத்தரை நான் இதுக்கு கொண்டாடணும், அவர் இதுக்கு எனக்கு அப்பாவும் பிடிக்காது, எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காதுன்னா அது என்னோட அப்பா தான், அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லட்சுமிக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன வருத்தமாயிரும். அதாவது இந்த சின்ன வயசுல இவரோட ஜுன்னோட மனசுல இவ்வளோ ஒரு வெறுப்பு அப்பா மேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி வந்து ரொம்பவே ஜுன்னு நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, எதிர்த்து பேசாத முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா வந்து போயிடுவாங்க. இங்க பார்த்தா மறுநாள் காலையில விடியும். அவங்க வந்துட்டு நான் கண்ணை யாருக்கும் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவுக்கு தான் முதல்ல விஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருப்பாங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே வந்துட்டு பாஸ்கர் வந்துட்டு என்ன பாப்பா இதுக்கு கண்ணை மூடிட்டே இருக்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, என் அப்பாவுக்கு தான் நான் முதல்ல விஷ் பண்ணதுனால நான் என் அப்பாவை தான் முதல்ல போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடாத மாதிரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் விழுக மாட்டேன்ட்டு அங்கிள், எனக்கு என்னோட வீடு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதை தூரத்துல இருந்து மனுஷன் தேவையானே பார்த்துட்டு பெத்த அப்பாவே இல்ல, அதுக்கே இவ இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கா, ரத்த பந்தமே கிடையாது, ஒருவேளை உண்மையிலே பெத்த அப்பாவா இருந்தா இவ என்ன போடுவா, இவ மட்டும் இல்லைன்னா நான் எப்போ மித்ராவை கல்யாணம் பண்ணிருப்பேன். முதல்ல அந்த லக்ஷ்மி இருந்து மித்ராவை என்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்போ இந்த லக்கி சனியை இருந்து மித்ராவை என்கிட்ட இருந்து பிரிக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷா ஒரு பக்கம் தேவயானி கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அரவிந்தா வந்துருவாங்க. வந்தோடனே எதுக்கு கண்ணை மூடிட்டு இருக்க, கண்ணை திறந்து பாரு, ஐயோ அவங்களுக்கு தெரியாதா பாட்டி, இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே, அப்பா மூஞ்சில தான் நான் முதல்ல மொழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் நான் அவருக்கு விஷ் பண்ணதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் எங்க மூஞ்சில எல்லாம் பார்க்க மாட்டியா, என்னையெல்லாம் பார்க்க மாட்டியா, உங்களுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்க மூஞ்சில வந்து முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஆணி வந்து கிடக்கும், ஒரு பெரிய ஆணி இருக்கும். உடனே இவங்க தேவயானி பயந்து போய் ஐயோ காலில் குத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற போவாங்க. உடனே நம்ம மனுஷா இருந்துட்டு இருங்க எதுக்கு காப்பாற்ற போறீங்க, அவ காலில் நல்லா குத்துட்டோம், இவதான் என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சால, இவளுக்கு நல்லா வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்க தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டே இருப்பாங்க நம்ம லக்கி பாப்பா. கடைசியில காலில் குத்துற மாதிரி வர நேரத்துல பாஸ்கர் வந்து ஐயோ பாப்பா நின்னு அப்படின்னு சொல்லி, நீ நல்ல வேலை நீ வரல, நீ கண்ணை திறந்தே போமா, இங்க பாரு ஆணி எல்லாம் இருக்கு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு வர. ஒண்ணு அரவிந்தா ஓடி வந்து என்ன லட்சுமி என்னாச்சு லக்கி, எதுக்கு இப்படி வந்த, கண்ணை திறந்தே போயேன், இப்போ எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதான் என்ன கடவுள் இருக்காருல்ல என்னை கண்டிப்பா காப்பாத்துவாரு, இப்ப பாருங்க பாஸ்கர் மாமா ரூபத்துல என்ன காப்பாத்தினார்ல, அது மாதிரி யாராவது காப்பாத்துவாங்க, நீ இதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு அப்பா மூஞ்சில தான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஜுன்னு வந்து ஸ்கூலுக்கு போகாம அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு ஃபாதர்ஸ் டேவே இல்லை, இங்க ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்கூல்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அவங்க ஃபாதர்ஸ் கூட்டிட்டு வரணும், நம்ம ஜுன்னுக்கு ஃபாதர் இல்லைங்கிறதுனால அவர் வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு காலையில உட்காந்து போன்ல வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு, ஸ்கூலுக்கு எதுக்கு கிளம்பாம. உடனே நம்ம லக்ஷ்மி வந்துட்டு என்ன சொன்னோம், நீ இன்னும் ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே எல்லாரும் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு யார் இருக்கா, நான் யாரை கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி அவர் நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாரு. உடனே நம்ம அர்ஜுன் போயிட்டு ஜுன்னும் என்னாச்சு அப்படின்னா, எதுக்கு நீ டல்லா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல முறையா என் அம்மா சொல்றதை என்னால கேட்க முடியல, அம்மா என்ன ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க, ஆனா என்னால அதை கேட்க முடியல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். உடனே நம்ம லட்சுமி வந்துட்டு கடவுள்கிட்ட இருந்துட்டு என்னையும் என் குடும்பத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், இப்போ என் பையனை வந்து என் பையன் மனசுல அவரோட அப்பாவை பத்தி இவ்வளவு கெட்ட எண்ணங்கள், ஒரு தப்பான புரிதல் இருக்காது, அவன் மனசுல இருந்து மாத்து கடவுளே, அவர் அப்பா மேல அவனுக்கு பாசம் வரணும், அவர் அப்பா யாருன்னு அவன் கண்டிப்பா ஒரு நாள் தெரிஞ்சுக்கிற நாள் வரணும், அதுக்கு முதல்ல மனிஷா கண்டிப்பா என்னை பார்த்தானா பிரச்சனை ஆயிரும், அவங்க குடும்பத்துல நான் படவே கூடாதுன்னு தான் நான் இந்த ஊரை விட்டே நான் போனேன், இப்போ வந்து சூழ்நிலை காரணமா நான் இங்க வந்திருக்கேன், என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னோட கணவர் நீண்ட ஆயுளோட நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு சீக்கிரமா என் பையன் மனசு மாறணும் அப்படின்னு வேண்டிட்டு போவாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்து டாடி எழுந்திரிங்க அப்பா எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பி
என்ன ஆச்சு லக்கி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு, என்ன எதுக்கு நீ இவ்வளோ கண்ணை மூடிட்டே இருக்க, நான் முதல்ல உங்களை தான் கண்ணை திறந்து பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஓ அதுதான் சங்கதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி ராரான்னு சுற்றி விளாண்டுட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்ப்ரைஸா, என்னது? ஐயோ சர்ப்ரைஸ்னா தெரியாதா? சர்ப்ரைஸ்னா அதை இப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிவாங்க, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன், போங்க முதல்ல போங்கன்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜுன்னு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காரு. ஜுன்னு வந்து அவரோட அப்பாவை அடியோட வெறுக்கிறாரு. அது மித்ரா தான் தெரிய வந்தா என்ன ஆகும்னு தெரியல. நாளைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஸ்கூலுக்கு வந்து மித்ராவும் வருவார். அப்போ ஜுன்னுவும் கண்டிப்பாக வருவார். ஜுன்னுக்கு பதிலாக யார் வர போகிறாங்க, மித்ராவே அவர் பையனை ஏற்றுக்க போகிறாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சலங்கேலி சீரியலில் போட்டுட்ருக்கோம், மெகா சந்தேஷம் சீரியலும் நான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். தேங்க்யூ மக்களே. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் தாட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.